ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். எல்லாரும் கஷ்டமாக நினைக்கிற ஒரு இங்கிலீஷ் கிராமர், அதை ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண போகிறோம். ஒரு சுச்சுவேஷன், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க, எப்போ நீ காலேஜுக்கு வர்ற? அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார், நான் வெள்ளிக்கிழமை வருகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்டை பேசுனதுக்கு சில நாட்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாரு, உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னார் அன்னைக்கு? அதுக்கு நீங்கள் அவருக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டு வெள்ளிக்கிழமை வர்றதா சொன்னார். ஐ வில் கம் டு காலேஜ் ஆன் ஃப்ரைடே. ஸோ இந்த சென்டென்ஸ் யார் சொல்லியிருப்பா? உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார், நான் காலேஜுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வர்றேன். இதை நீங்கள் இன்னொருத்தட்ட மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ, எனது நண்பர் என்னிடம் சொன்னார், டோல்டு மீ, அதோட தேட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம். மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ தேட், எனது நண்பர் என்னிடம் என்ன சொன்னார்னா, இந்த ஃப்ரெண்டு சொன்னதை பாருங்களேன், ஐ வில் கம் டு காலேஜ் ஆன் ஃப்ரைடே. அந்த வில் அப்படிங்கிற வார்த்தை would அப்படின்னு மாறுது. மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட் ஹீ வுட் கம் டு காலேஜ் ஆன் ஃப்ரைடே. ஏன் வுட்னு மாத்திரம்? உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கடந்த காலத்தில் சொன்னது, அதை இன்னொருத்தட்ட நீங்கள் எப்போ சொல்கிறீங்க? மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட் ஹீ வுட் கம் டு காலேஜ் ஆன் ஃப்ரைடே. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை கேட்குறீங்க, எப்போ சாப்பிட போகிற? அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறார், நான் சில நிமிடங்கள் கழித்து சாப்பிடுவேன். சில நாட்கள் கழித்து இன்னொருத்தர் உங்ககிட்ட கேட்குறாரு, அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு எப்போ சாப்பிட்றதா சொன்னார்? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எனது நண்பர் என்னிடம் சில நிமிடங்கள் கழித்து சாப்பிடுவதாக சொன்னார். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பார்? ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ். இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதை நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன், ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ். இதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்ல போகிறீங்க, மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ, எனது நண்பர் என்னிடம் சொன்னார், தேட், அதாவது மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தேட் ஹீ வாஸ் கோயிங் டு ஈட் ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ். ஐ ஆம் கோயிங், அந்த ஆம் வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்துடுது பாருங்கள் இங்கே. ஹீ வாஸ் கோயிங் டு ஈட் ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ். எனது நண்பர் என்னிடம் சில நிமிடங்கள் கழித்து சாப்பிடுவதாக சொன்னார். நவ் திஸ் இஸ் யுவர் டர்ன். நீங்கள் கேட்குறீங்க, எங்கேருந்து வர்றீங்க? அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் மதுரையிலிருந்து வருகிறோம். சில நாட்கள் கழிச்சு, ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ், இன்னொருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வந்ததா சொன்னாங்க? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, மாணவர்கள் என்னிடம் மதுரையிலிருந்து வருவதாக கூறினர். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேசின அதே சென்டென்ஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன், வி ஆர் கம்மிங் ஃப்ரம் மதுரை. அவங்க மதுரையிலிருந்து வந்ததாக சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் டோல் மீ தேட். மீதி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். The students told me that they were coming from மதுரை. இந்த we are coming அப்படிங்கிறது they were coming from மதுரை, அவர்கள் மதுரையிலிருந்து வந்ததாக சொன்னார்கள். ஆர் அப்படிங்கிறது வேர் அப்படின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி we, அந்த ப்ரோனவுன் they அப்படின்னு மாறிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை கேட்குறீங்க, எப்போ நீ படிப்ப? அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நான் நாளைக்கு படிப்பேன். ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் இன்னொருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்கள் ஃப்ரெண்டு எப்போ படிக்கிறதா சொன்னார்? என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட மறுநாள் படிக்கிறதா சொன்னார். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சொன்ன எக்ஸாக்ட் சென்டென்ஸ் ஐ வில் ஸ்டடி டுமாரோ. மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட். மீதி இருக்கிற வாக்கியத்தை ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட் he would study the next day. இந்த டுமாரோ அப்படிங்கிற வார்த்தை the next day அப்படின்னு மாறுது. நவ் இது எந்த கிராமர்? இந்த கிராமர் நேம் என்ன? கெஸ் பண்ணியிருப்பீங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது, ஐ வில் ஸ்டடி டுமாரோ. இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது கீழே இருக்கிற பிளாக் கலரில் இருக்கிற வாக்கியம், மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட் ஹீ வுட் ஸ்டடி த நெக்ஸ்ட் டே. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை தான் நீங்கள் இப்போ ஒரு சிச்சுவேஷனில் டைரெக்டாக அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நூலகத்திற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாட்கள் கழித்து இன்னொருத்தட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறதா சொன்னாங்க? மாணவர்கள் என்னிடம் நூலகத்திற்கு போவதாக கூறினர். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னது? வி ஆர் கோயிங் டு தி லைப்ரரி. த ஸ்டூடெண்ட்ஸ் டோல் மீ தேட். மீதியை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி
இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் டோல்ட் மீ தட் இந்த வாக்கியத்தை ஃபில் பண்ண போகிறீங்க. மாணவர்கள் என்னிடம் நூலகத்திற்கு போவதாக கூறினர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். The students told me that they were going to the library. Are going அப்படிங்கிறது were going அப்படின்னு மாறிடுச்சு. Are going நிகழ்காலத்தில் சொன்னது, நாங்கள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கோம். இப்போ அது கடந்த காலமாயிருது. They were going, அவங்க போய் கொண்டு இருப்பதாக கூறினர். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எப்போ காலேஜ் பிரின்ஸ்பாலை போய் பார்ப்பீங்க? அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் அடுத்த வாரம் பிரின்ஸ்பாலை பார்ப்போம். சில நாட்கள் கழித்து இன்னொருத்தர் கேட்குறாரு, மாணவர்கள் எப்போது முதல்வரை சந்திப்பதாக கூறினர்? ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட அடுத்த வாரம் பிரின்ஸ்பாலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. வி வில் மீட் த பிரின்ஸ்பல் நெக்ஸ்ட் வீக். இதை நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தி ஸ்டூடெண்ட்ஸ் டோல் மீ தட் தே வுட் மீட் த பிரின்ஸ்பல் த ஃபாலோயிங் வீக். நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது த ஃபாலோயிங் வீக் அப்படின்னு மாறிடுது. உங்கள் ஃப்ரெண்ட்டை நீங்கள் யார் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். சில நாட்கள் கழித்து இன்னொருத்தர், யார் வந்து கொண்டிருப்பதாக உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள், என் ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்ததா சொன்னார். மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் இந்த வாக்கியத்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். My friend told me that students were coming. Students are coming அப்படின்ற அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற வாக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கம்மிங் அப்படின்னு மாறிடுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை யார்கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்க போகிற அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறார், நான் என் அப்பாட்ட போய் கேட்க போகிறேன். சில நாட்கள் கழித்து இன்னொருத்தர், உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறதா சொல்லியிருந்தாரு? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டு அவர் அப்பாட்ட கேட்குறதா சொல்லியிருந்தாரு. மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட் இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சொன்ன எக்ஸாக்ட் சென்டென்ஸ், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் மை ஃபாதர் ஃபார் எ ஹெல்ப். உங்கள் ஃப்ரெண்டு டைரெக்டாக சொன்ன அந்த சென்டென்ஸை இன்டைரக்டாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. மை ஃப்ரெண்ட் டோல் மீ தேட். ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க், அது ஹி வாஸ் கோயிங் டு ஆஸ்க் அப்படின்னு மாறுது. ஸோ ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். My friend told me that he was going to ask his father for a help. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இன்னும் நிறைய இருக்குது. அதில் பேசிக் ஸ்டெப்ஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராமர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.